பிரியமான தேவ ஜனமே, வேதம் பாருங்க 105 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரு என்ன பண்ணணுங்க? கர்த்தரை அவர் வல்லமையும் நாடுங்கள். அவருடைய வல்லமையை நாடணும். அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் வல்லமுள்ள தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலவீனமா இருந்தாலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உனக்கு பலனை கொடுப்பேன், நான் உனக்கு நித்தியத்தை கொடுப்பேன், நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த காலவேளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குங்க. பாருங்க, அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் முகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய முகம் எது? அவருடைய வார்த்தை, இந்த வேத வார்த்தை, அவருடைய சமூகம் நம்ம தேடும் பொழுது, அவருடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது கர்த்தர் நமக்காக வல்லமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் 34:5 சொன்னது போல சங்கீதத்துல, அவருடைய முகங்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படல. இன்றைக்கு இங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவனை நம்ம அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். அவரை நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, கர்த்தாவே நான் உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், அவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், என்ன நீங்க புடவிட்டு இருக்கிறீங்க ராஜா அன்று. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் எல்லாம் என்னை கண்மணி போல நடத்தினீங்க அப்பா. இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே, இந்த வீட்டை இந்த நாளை நான் ஆசீர்வதித்திருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம் என்று நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,